உண்மையிலேயே அவருக்கு பெரிய மன வருத்தம் தான் இருக்கு. நீங்க வெளிப்படையா அத காமிச்சு காட்டி கூட, அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்படுற மரியாதை நீங்க வந்து கொடியேத்துறாங்க. கொடியேத்துற நேரத்துல செட் ப்ராப்பர்ட்டி மாரி அப்பாவ பயன்படுத்துறாரு. மதுரை மாநாட்டிலயும் செட் ப்ராப்பர்ட்டி மாரி அப்பாவ பயன்படுத்துறாரு. ஏன்னா, அவருக்கு சில ஆசைகள் இருக்கு. அவர் பேசணும்னு நெனைக்கலாம். இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எந்த இடத்துலயும் அவர் வெளிப்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இப்ப அப்பா சில பேர் ரெக்கமெண்ட் பண்றாரு. அவங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே கூட யாரையும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். அப்பா சில பேர்லாம் காமிக்கிறாரு. இவங்கலாம் வந்து உனக்கு சரியாக ஆட்களா இருப்பாங்கன்னு. எதையுமே எடுத்துக்காம இருக்காரு. இப்ப விஜய்யுடைய அரசியலே கூட தொடருமா இருக்காதா அப்படிங்கிற அவருக்கும் ஒரு ஒரு மனத்தாங்கல் விஷயமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனா விஜயோட அரசியல் முடிஞ்சிடலாம்னு கூட அவர் நினைக்கலாம். போதும் தம்பி பேசாம படத்துல நல்ல ஆக்டரா இருக்காரு. படத்துல வந்து அவர் சொல்ற மாரி கேரியர் உச்சத்துல இருக்காரு. அப்படியே அவர் நடிக்கணும்னு கூட நினைச்சு தான் எனக்கு என்னமோ காங்கிரஸ் கூட போனா காங்கிரஸ் பலம் பெறும். விஜயோட அரசியல முடிச்சு வைக்கிறது செய்தி பண்றாரு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு தெரியும் அவரோட அனுபவத்திலிருந்து பேசும்பொழுது காங்கிரஸ் பலம் பெறுமா? பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. விஜயும் காங்கிரஸும் சேர்ந்தால் எத்தனை இடங்களை ஜெயிப்பாங்க? என்ன பொறுத்தவரைக்கும் டெபாசிட் வாங்குவாங்க. இப்ப விஜய் தனிச்சு நின்னாருன்னா எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனை தாண்டி நான் எல்லா தரங்களும் சொல்றது விஜய் அரசியல் இந்த தேர்தலில் நிக்க மாட்டாரு. செங்கோட்டையன் அதை நீங்க உறுதியா சொல்றீங்க. எந்த வகையில சொல்றீங்க? இல்லைங்க, 234 தொகுதிகளுக்கும் போறதுக்கு ஒரு முகம் தேவை. நான் இப்பயும் ஒரு ஸ்டார் போட்டு சொல்றேன். தனிச்சு போறாங்க அப்படின்னா, தனிச்சு போறாங்கன்னா 234 தொகுதிகளுக்கும் ஒரு முகம் தேவை. அந்த முகம் யார்? புஷி ஆனந்தா, ஆதவ் அர்ஜுனாவா, அருண் ராஜா, இல்ல யார்? யார் பண்ணாலும் அந்த கூட்டம் வராது. விஜய்க்குமே அந்த கூட்டம் வந்து ஓட்ட கன்வெர்ட் ஆகலாங்கிறது வேற. ஆனால் அட்லீஸ்ட் கூட்டம் வேணும், க்ரௌட் புல்லர் வேணும்ல. க்ரௌட் புல்லரா விஜய் மட்டும் தான் இருக்கார். 234 கான்ஸ்டியூன்சில விஜயோட பிரச்சாரம் ஈடுபடணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொடர்ச்சியாக நீங்க ஃபோக்கஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னா விஜய் அந்த இடத்துல இருக்கணும். விஜய் வந்து உதாரணத்துக்கு விருகம்பாக்கம் தொகுதியில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன். திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டி வேலை பார்ப்பாங்க. விஜய் காலி பண்ணணும். இது இயல்பு தான். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இயல்பு தான். அப்போ ஒரு தொகுதியில் உங்களை முடக்குவாங்க. நீங்க விஜய் பிரச்சாரத்துக்கு போறதுல சிக்கல்கள் ஏற்படும், நிறைய இதெல்லாம் பிரச்சனைகளா வரும்னா விஜய் ஒரு தொகுதியில் முடங்கிடுவார். அது அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதா இவங்க சொல்ற ஒரு விஷயம். ஆனா இதுல இருக்கிற மறைமுகமான விஷயம் என்னன்னு இந்த தேர்தலில் விஜய் தோற்று போறாரு வச்சுக்கோங்க. நிக்கிறாரு, அவர் டெபாசிட் வாங்குறாரு, ஆனா தோத்துறாரு. தோத்துட்டாருன்னா திரும்ப அவர் திரைத்துறைக்கு போறதுல உறுதியா இருக்கார். ஜெயிச்சாலும் தோத்தாலும் போறதுல உறுதியா இருக்கார். ஒரு தோற்று போன நடிகனாக நான் மறுபடியும் போறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதுதான் உண்மை. நீங்க அதற்காகத்தான் அந்த மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் கான்செப்ட் எப்ப எடுத்திருந்தாங்கன்னா விஜய் அந்த தேர்தல் நிக்க மாட்டாருங்கிறனால தான் அதை எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இப்ப திடீர்னு இந்த அறிவு போறதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன கேட்பீங்க? புஷி ஆனந்தா முதலமைச்சர் வேட்பாளரப்பா, அப்ப ஆதவ அர்ஜுனா முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வியை தவிர்க்கிறதுக்காக தான் முதலே அந்த விஷயத்தை அவங்க செஞ்சுறாங்க. இது தேர்தல் நேரத்தில் நடக்குதா இல்லையா நம்ம நீங்க பாத்துக்கலாம், உறுதியா தெரியும். அப்போ இந்த கட்சியில இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் செங்கோட்டையர்கள் மட்டும் தான் டெபாசிட் வாங்குவார். காங்கிரஸும் இணைகிறாங்க. காங்கிரஸும் இணைஞ்சா என்ன நடக்கும்? காங்கிரஸ்ல கொஞ்சம் பேர் டெபாசிட் வாங்குவாங்க, தாவேகளை கொஞ்சம் பேர் டெபாசிட் வாங்குவாங்க. அதை தாண்டி இங்க இருக்கின்ற ஒரு 3 கார்னர் கான்டெஸ்டா மாறுதுன்னா திமுக அதிமுக தாண்டி இது நடக்குமா?